நீ இந்த மாதிரி ஒரு ஜந்து கூட தான் இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கியா? ஏய், இவ ஒண்ணும் ஜந்துலாம் இல்ல, என்னோட கசின். இவ பேரு யாயோய். நம்மள மாதிரி சாதாரண மனுஷி தான். அங்க பாரு, அவ கண்ண பாரு. ஒவ்வொரு கண்ணுலயும் 2 கருவிழி இருக்கு. அவ கண்ணு என்னோட கண்ணை விடு. உன்னோட ரைட் ஹேண்ட்ல தான் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. எப்படி இவளால இத பார்க்க முடிஞ்சுன்னு குழப்பத்துல இருக்க. திடீர்னு யாயோய் கையில வச்சிருக்க அந்த பொம்மையில இருந்து கருப்பு கலர் புகை மாதிரி ஒரு பயங்கர ஆவி சக்தி, டார்க் எனர்ஜியா வெளிய வர ஆரம்பிக்குது. ஏய், உன் கையில வச்சிருக்க அந்த பொம்மை ரொம்பவே ஆபத்தானது. சீக்கிரமா அதை தூக்கி போட்டு அதை விட்டு தள்ளியேறு. மன்னிச்சுக்கோங்க, இவன் கொஞ்ச நாளா ரொம்பவே செட்டப் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு பனிஷ்மெண்டா இவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சறேன்னு சொல்றா. சந்தேகமே இல்ல, இவளுக்கு என்னைய மாதிரியே பேய்களை பார்க்குற சக்தி இருக்கு. ஆனா அந்த பொம்மைக்குள்ள இருக்க ஆவியை இவ கண்ட்ரோல் பண்ற விதத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு இருக்கிற சக்தியெல்லாம் இவ முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது. எய்தரோ, என்னாச்சு உனக்கு? ஏதும் பிரச்சனையான்னு எய்கோ கேக்குறா. இந்த வேலையும் வேணா, இந்த குட்டிச்சாத்தான் கூட பேச வேணாம்னு யோசிச்சுட்டு இருந்தவன் எய்கோவை பார்த்ததும் இவன் நமக்கு முக்கியமான நேரத்துல எல்லாம் கூடவே இருந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கா. அதனால இவளுக்கு தேவைப்படும் போது நம்மள உதவி பண்ணியே ஆகணும்னு பயத்தை எல்லாம் தூக்கி போட்டு யாயோய் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். என் பேரு கெய்தரோ, இனி நான் தான் உனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க போறேன். உன்னை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்ல, இந்த பைய உள்ள அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க ஏதாச்சும் சபிக்கப்பட்ட இடத்துக்கு போய் பேய் பிடிக்கலாம்னு சொல்றா. என்னடி சொல்ற? ஏமா இருமா, நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க மட்டும்தான் இங்க வந்திருக்கேன். தெரியும், ஆனா என்ன பண்றது, எல்லா பேய்களுக்கும் உங்களை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால நான் போற இடத்துக்கு உங்களையும் கூட்டு போனா கண்டிப்பா நம்மால நிறைய ஆவிகளை பார்க்க முடியும். இல்ல இது வேலாவாது. ஒழுங்கா வந்து புக் எடுத்து படிக்க ஆரம்பி. ஹலோ, ஸ்கொயர் பிரைவேட் டியூஷன் சென்டருங்களா? என்னங்க நீங்க கைத்தற மாதிரி டீச்சர் எல்லாம் அனுப்பி எதுக்காக எங்க உசுர வாங்குறீங்க? இந்த ஆள் இங்க வந்து பாடம் எடுக்கிறத விட்டுட்டு எங்க அக்கா கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். அட படுபாவி பய உள்ள முளைச்சு இலையே விடல, எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போகுது பத்தியா?